இன்றைக்கி மாக்கோலம் போடுறோம். இது சீக்கிரம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் உளுந்த பருப்பும் சேர்த்துப்பேன். பச்சரிசி 2 கைப்பிடி போட்டால் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அதை ரெண்டாமல் நல்லா ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி விடணும். ஸ்மூத்தாக அரைச்சி இப்போ அரைச்சாச்சு இப்போ பாத்திரத்தில் விட்டுருக்கேன். மிக்ஸி அலம்பி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான், அதுக்கு ரொம்ப தண்ணியும் விட்டுவிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம பொட்டு வச்சு எப்படி போட்டுக்கலாம். எந்த கோலம் நமக்கு மனசுலேயும் இருக்கோ அதே போட்டுண்டு இப்போ இந்த பொட்டு வச்சாச்சு. இப்போ இந்த கோலத்தை நமக்கு எந்த டிசைன் பிடிக்கிறதோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சரிசியும் 2 உளுத்தம் பருப்புமாக போட்டு அரைச்சி இப்படி போட்டோமானா நமக்கு இது 2 மாதமாக ஆனாலும் அந்த கோலம் அழியாது. தண்ணி விழாமல் இருந்தால் அது அப்படியே இருக்கும். இப்போ ஊருக்கே போகிறோம் எங்கூடம் சுவாமிக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோமானா அந்த கோலம் சுவாமி அப்படியே இருக்கும். நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி என்னோடய சுவாமி திண்டுக்கு கோலம் போட்டு வச்சுடுவேன். இப்படி 6 months எல்லாம் கேப்பு கழிச்சிட்டு வந்தாலும் அந்த கோலம் அப்படியே இருக்கும். Thank you. Please subscribe my channel.